நாம பார்க்க போகிறது யூஜின் ஜூலியஸ். ஜெர்மன் நாட்டை சார்ந்த இந்த மாமனிதருக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு கோயில் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில். ஆனால் அந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படிங்கிறது தமிழர்களுக்கே தெரியாத ஒரு துயரமான ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல சிலர் காடுவெட்டி சோழன் தான் இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு நம்புனாங்க. இன்னும் ஒரு சிலர் கிருமி கண்ட சோழன் தான் கட்டினாரு அப்படின்னு ஒரு செவி வழியாக கர்ணப்பரம்பரை செய்திகள் எல்லாம் நம்பப்பட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், தொல்பொருள் வல்லுனர் யூஜின் ஜூலியஸ் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த கல்வெட்டுகளை படித்து இந்த கோயிலை கட்டுனது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக ஆதாரபூர்வமாக நமக்கு நிறுவினார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர் அவர். அது மட்டுமல்ல, தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிலவப்பட்டு வந்த பல்வேறு விதமான கதைகளுக்கு அவர் மூலியமாகத்தான் ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். 216 அடி உயரங்க அந்த கோயிலுடைய விமானம். அந்த கற்கள் எல்லாம் புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் சாரப்பள்ளம்னு ஒரு ஊர், அங்கிருந்து அவர்கள் சாரம் அமைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த கற்கள் எல்லாம் அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு நம்புனாங்க. ஆனால் அதுக்கு மாற்று கருத்தா இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இல்லை, சுருள் சாய்வு தளம் என்ற ஒரு கட்டுமான முறை ஒன்று இருக்கிறது. அது எகிப்துல பிரமிடுகள் கட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டுமான முறை. அந்த கட்டுமான முறையில அந்த சுருள் சாய்வு தளங்களை அமைத்து இந்த விமானமானது கட்டப்பட்டிருக்கலாம். கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த சாய்வு தளம் அகற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு கருத்து எழும்புவது காரணம் இவரும் ஒருவர். நம்ம ஊர்ல எல்லாம் வீடு கட்டுறதுக்கு சாரம் அமைச்சு வீடு கட்டி முடிச்ச பிறகு இந்த சாரத்தை கழட்டிடுவாங்க இல்லையா, சவுக்கு கம்பை கழட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னொரு கருத்தும் அதுல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தஞ்சை சோழர்களுடைய தலைநகரமாக ஆன பிறகு பல போர்களை தஞ்சையில சந்திக்க வேண்டியதா இருக்கு சோழர்கள். அதுலேயும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நிகழ்த்திய ஒரு பெரிய ஒரு போர்னால தஞ்சையில இந்த கல்லால் எழுப்பப்பட்ட இந்த கோயிலை போல ஒரு பெரிய அரண்மனையே அன்றைக்கு இருந்திருக்கிறது. அந்த அரண்மனை மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த மாலிகாபூருடைய படையெடுப்பு, அவரும் என்ன பண்றாருன்னா இன்னும் அதை சிதலமடைந்து அது உருகுலைய வைக்கிறார். அப்படி ஆனா அந்த கோயில் அவங்க எதுவுமே செய்யவும் முடியல, அதுதான் உண்மை. அப்படி பல படையெடுப்புகளை சந்திக்கிறது தஞ்சை மண். அதிலும் குறிப்பாக நாயக்கர்கள் காலம். அந்த காலத்தில் என்ன பண்றாங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்கள் அது மேலாம் சுண்ணாம்பு பூசப்பட்டு அவர்களுடைய கலைநயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஓவியங்கள் அதில் வரையப்படுது. ஆனா என்ன நடக்குன்னா, கால மாற்றத்துல பழமை அங்க சிதலமடைகிறது. அந்த ஓவியங்கள்லாம் சிதலமடைந்து அந்த சுண்ணாம்பெல்லாம் உதிர்ந்து பிளந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சேரர்களுடைய ஓவியங்கள் மீண்டும் வெளிப்படுகிறது. அப்படி வரலாறு தன்னை மறுவாசிப்பு செய்வதை போல தஞ்சை பெரிய கோயிலே நிலவி வந்த பல விதமான மர்மங்கள் பலவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தந்தது எதுன்னு சொன்னா அவருடைய கல்வெட்டு ஆராய்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் உள்ள கோயில்கள்லேயே, இந்து கோயில்கள்லேயே அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு சொன்னா தமிழ்நாடு. அந்த அளவுக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலா இருக்கட்டும், திருவரங்கம் கோயிலா இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், அது மாதிரி தாராசுரம் கோயிலா இருக்கட்டும், இப்படி பல கோயில்கள்ல உண்மைகள் பல வெளியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள். அந்த வகையில ஜெர்மன் நாட்டை சார்ந்த அவருக்கு நாம் உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.